வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். நான் ஒரு பேக் சைனீஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. கரெக்டாக ஒரு 3 to 5 minutes பாயில் பண்ணால் போதும். நூடுல்ஸ் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் வெஜிடபிள்ஸில் இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கேபேஜ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. ஓவர் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நல்லா ஃபைனாக சாப் பண்ண அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சேர்த்தா போதும். வெஜிடபிள்ஸ் ஒரு 5 to 10 minutes சாட் பண்ணால் போதும். ஓவர் ஃப்ரையும் பண்ணக்கூடாது. ஏன்னா நூடுல்ஸ்க்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா 5 to 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் வாங்குகிற எக் நூடுல்ஸில் அஜினோமோட்டோலாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்க்காமலே நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.